Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல மேக்ஸ்ல இருக்கக்கூடிய வயது கணக்குகள் அதாவது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான சம்ஸ்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோல டைப் 1க்கான ஒரு 7 சம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? கொஞ்சம் ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டைப்ல இருக்கும், கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அருண் மற்றும் தீபக்கின் தற்போதைய வயது விகிதம் 4:3. 6 ஆண்டுகள் கழித்து அருணின் வயது 26. 6 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு உடனே போய் 6 ஆண்டுகளை மைனஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 6 ஆண்டுகள் கழித்துனா 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? வயது 26 எனில் தீபக்கின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 18, 15, 12, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கிட்ட 2 நபர், ஓகேவா, 2 நபரை கொடுத்துட்டு தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டு தற்போதைய வயதே நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அந்த சம்மை எப்படி போடணும் அப்படிங்கறத நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க, அருண், அடுத்தது தீபக். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இவங்களுக்கான தற்போதைய வயது விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தற்போதைய வயது விகிதம். ஓகேவா? விகிதத்தை நான் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 ஆண்டுகள் கழித்து, அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருணோட வயது 26. இப்போ எனக்கு வந்து 6 ஆண்டுகள் கழிச்சு என்னோட வயசு 26 அப்படின்னா 6 வருஷத்துக்கு பிறகு, அப்போ இப்போ என்னோட வயசு என்னவா இருக்கும்? 20. கரெக்டா? 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோட வயசு 26 இருக்குன்னா நவ் தற்போதைய வயது இப்போ எனக்கு என்னவா இருக்கும்? 20 இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ அருணோட வயது 6 ஆண்டுகளுக்கு பிறகு 26 இருக்குதுன்னா தற்போதைய வயது அருணோடது என்னவா இருக்கும்? 20 இருக்கும். இது 6 ஆண்டுகள் கழித்து, இது தற்போதைய வயது அருணுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயது தீபக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அருணோடது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தற்போதைய வயது என்னன்னு. தீபக்கோட தற்போதைய வயது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ எங்க அருண் இருக்காரு? ஃபர்ஸ்டே நம்ம அருண் எழுதியிருக்கோமா? அருணோட வயது என்னன்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சு, 20ன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தீபக் தான் தெரியாது, ஸோ அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டு தற்போதைய வயது காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ல தான் போடணும். ஃபர்ஸ்ட் விகிதத்தை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிக்கிட்டு 6 ஆண்டுகளுக்கு முன்னோ அல்லது 6 ஆண்டுகளுக்கு பின்னோ, 4 ஆண்டுகளுக்கு முன், 4 ஆண்டுகளுக்கு பின், இந்த மாதிரி ஏதோ ஒரு குழு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம தற்போதைய வயது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒருத்தரோட தற்போதைய வயதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொருத்தரோடதுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ எக்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இருந்தாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × x என்னன்னு வரும்? 4x அப்படின்னு வரும். அடுத்தது என்ன இருக்கு? 20 × 3 அப்படின்னு இருக்கு. அப்போ 20 × 3. இப்போ பாருங்க 4x அப்படின்னு இருக்கு. 20 × 3 2 3 6 0க்கு 0 60 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு x, நம்மளுக்கு 4 இந்த பக்கம் வந்துருமா? x தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 60/4 அப்படின்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 நாள் 4, 1 நாள் 4, மீதம் 2, I 4 20 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிருச்சு. x = 15. இந்த x அப்படின்னு சொல்லி யாரோட வயசை நம்ம எடுத்துக்கிட்டோம்? அருணோட வயசை தான் x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அப்போ அருணோடைய தற்போதைய வயது என்ன? 15. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம்மை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம் வந்து இப்படி அப்ரோச் பண்ணுங்க. தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டு தற்போதைய வயது கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே கைஸ், செகண்ட் சம் பாருங்க. இது வேற மாடல். சச்சின் ராகுலை விட 8 வயது இளையவன். இங்கே 2 பேர் இருக்காங்க, சச்சின், ராகுல் அப்படின்னு. இதுல சச்சின் வந்து பாத்தீங்கன்னா ராகுலை விட 8 வயது இளையவன், அதாவது 8 வயது சிறியவனா இருக்கான். சச்சின் மற்றும் ராகுலின் வயது விகிதம் 7:9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனில் சச்சினின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு விகிதமும் கொடுத்துட்டாங்க. அதே போல இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்க? சச்சின் இருக்காங்க, ராகுல் இருக்காங்க. சச்சின் வந்து பாத்தீங்கன்னா ராகுலை விட 8 வயது இளையவன். ஓகேவா? அப்ப சின்னவன். ஓகேவா? ஸோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? சச்சின் மற்றும் ராகுலின் வயது விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 7:9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வயது விகிதம் அப்படின்னு
எதுவுமே சொல்லாத கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது தற்போதைய வயது விகிதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? எதுவுமே மென்ஷன் பண்ணாத சச்சின் மற்றும் ராகுலின் வயது விகிதம் அப்படின்னு கொடுத்திருக்கும் போது அதை என்ன அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா தற்போதைய வயது விகிதம் அப்படின்னு அர்த்தம். எனில் சச்சினோட தற்போதைய வயது என்ன, அப்போ வயது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்க ரேசியோல மட்டும்தான் இருக்கு, அது 2 பேத்துக்கு கொடுத்திருக்காங்க. வயது அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவுமே இல்ல, அப்போ நாம தான் வயது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஆனா ஒரே ஒரு குழு என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சச்சின் வந்து ராகுலை விட 8 வயசு சின்னவனா இருக்கான். ஆப்ஷன்ல 28, 22, 20, 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இந்த மாதிரி சம் வந்தா எப்படி போடணும் அப்படிங்கறத நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட 2 பேரை கொடுத்து அதுல ஒருத்தரை கம்பேர் பண்ணி 8 வயது இளையவன் அல்லது 8 வயது பெரியவன், 8 வயது முதியவன், இந்த மாதிரி யாரை கம்பேர் பண்ணி கொடுத்திருந்தாலும் இந்த விகிதத்துல கொடுத்திருக்கும் போது இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ 7க்கு 9க்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 2. அதாவது 9ல 7 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 அப்படிங்கறது கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு நீங்க இப்படி பார்க்காதீங்க, 7ல 9 போயிடுச்சுன்னா -2 தான் வரும், அப்படிலாம் பார்க்காதீங்க. பொதுவுல டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஒருவேளை நம்மளுக்கு 9:7 வந்திருந்தாலும் டிஃபரன்ஸ் 2 தான், இங்க 7:9 இருக்கிறனால டிஃபரன்ஸ் 2 தான். ஓகேவா? பொதுவுல நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 பங்கு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்குவோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்குள்ள டிஃபரன்ஸை எடுத்து நம்ம பங்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 8 வயது இளையவன். இந்த இதையும் இங்க ரேசியோல நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை 2ஐயும் கம்பேர் பண்ணணும். நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட 2 பேரை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை விட ஒருத்தன் வந்து இளையவனா இருக்கான், 8 வயது சிறியவனா இருக்கான் அல்லது பெரியவனா இருக்கான், அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரேசியோ எடுத்து கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது அதுல அவங்க 2 பேத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குதோ அதை பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ 7:9 அப்படின்னு இருந்துச்சு, 2 பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். 7க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 2 வந்துச்சா, அதை பங்குல 2 பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க டிஃபரன்ஸ் கிடைச்சதுல அதை 2 அப்படின்னு கிடைச்சது, ஸோ 2 பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதையும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 வயது இளையவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் கம்பேர் பண்ணணும். ரேசியோல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டையும் கம்பேர் பண்றோம். ஒருவேளை 8 வயது பெரியவன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அந்த ஈக்குவல் டு 8 அப்படின்னு தான் போடணும். இப்போ 2 பங்கு அப்படிங்கிறது 8னா நம்மளுக்கு ஒரு பங்கு என்ன வரும்? அப்படி இந்த 2 இந்த பக்கம் போகுமா, டிவைட்ல மாறும். டிவைட்ல மாறினா என்னவா வரும்? 1 2 2 4 2 8 அப்படின்னு வரும். அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 4. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இதுல தான் இனிமேல் பாயிண்டே இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன விகிதம் கொடுத்துருந்தாங்க? சச்சினுக்கும் ராகுலுக்கும் 2 பேத்துக்கும் சேர்த்து விகிதம் என்ன கொடுத்திருந்தாங்க? 7:9 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இது தற்போதைய வயது விகிதம் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. எதுவுமே கொஸ்டின்ல கொடுக்காத விகிதம்னு கொடுத்திருக்காங்கன்னா அது தற்போதைய வயது விகிதம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பங்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு பங்குக்கு நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 4. ஒரு பங்குக்கு 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இங்க 7 பங்கு அப்படின்னு இருக்கு, இங்க 9 பங்கு அப்படின்னு இருக்கு. கரெக்டா? அப்போ 7 × 4 என்னன்னு கிடைக்கும்? 28 அப்படின்னு கிடைக்கும். 9 × 4 என்னன்னு கிடைக்கும்? 36 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு யாரோட வயசு தான் கேட்டிருக்காங்க? சச்சினோட வயசு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சச்சினுக்கு என்னன்னு கிடைக்குது? 28 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இன்னொரு டைம் புரியலன்னா சொல்றேன் பாருங்க. நம்ம கிட்ட 2 பேரை கொடுத்து கம்பேர் பண்ணி வயசை வந்து கொடுத்துருக்காங்க. இவனை விட இவன் பெரியவனா இருக்கான் அல்லது சிறியவனா இருக்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வயது விகிதம், சச்சின் மற்றும் ராகுலின் வயது விகிதம் 7:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் சச்சினின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்காத வயது விகிதம் மட்டும் அப்படியே வெறுமனே கொடுத்துருக்காங்கன்னா அது தற்போதைய வயது விகிதம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரூலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சம் வந்திருந்தாலே, இளையவன் பெரியவன் இந்த மாதிரி வந்திருந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கொடுத்திருக்கக்கூடிய விகிதத்தை எடுக்கிறோம். அந்த விகிதத்துக்கான டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அந்த டிஃபரன்ஸை நம்ம பங்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன பண்றோம்னா அந்த கிடைச்ச பங்கையும் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இளையவன் அல்லது சிறியவன் எந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் அதை எத்தனை வயதுன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த வயதை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். அதாவது ரேசியோல கிடைச்ச டிஃபரன்ஸையும் கொடுத்திருக்கக்கூடிய வயதையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஓகேவா?
கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பங்கு அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரேஷியோல இருந்துச்சுனாலே அதுக்கான மீனிங் வந்து பங்கு தாங்க. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7:9 அப்படின்னு இருக்குன்னா சச்சின் 7 பங்கு, ராகுல் 9 பங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பங்கு கிடைச்சதுனால நம்ம என்ன பண்ணலாம், சச்சினுக்கு 7 பங்கு இருக்கு, அப்போ 7 × 4 28, அதுதான் அவனுடைய தற்போதைய வயசு. ஒருவேளை ராகுலுக்கு கேட்டிருந்தாங்கன்னா ராகுலுடைய தற்போதைய வயது 36. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 24 வயது. ஓகே கைஸ், தேர்ட் சம் பாருங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது. ப்ரீவியஸ் சம்ல சச்சின் மற்றும் ராகுல் அப்படின்னு சொல்லி நேமா கொடுத்துருந்தாங்க, இங்க ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். தற்போதைய வயது 6:7. ஏவை விட பி 4 ஆண்டுகள் அதிகம். அதே மாதிரி இங்கேயும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா? ஏனில் ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க நம்மளுக்கு தற்போதைய வயதுல கேட்டிருந்தாங்க, ஆனா இங்க 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டினை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தற்போதைய வயது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தற்போதைய வயது விகிதத்துல வந்து கொடுத்துட்டாங்க, கரெக்டா? ஆனா தற்போதைய வயது அப்படிங்கிறது கொடுக்கல, அப்ப அது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கம்பேர் பண்ணி ஏவை விட பி வந்து 4 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவை விட பி 4 வயது பெரியவனா இருக்கான், அதுதான் மீனிங். அப்படின்னா ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயதை கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து கேன்சல் பண்ணி கொண்டு வரதான் விகிதமா இருக்க போகுது, கரெக்டா? அப்போ நம்மளுக்கு தற்போதைய வயது விகிதம் தான் இருக்கு, தற்போதைய வயது தெரியாது. ஃபர்ஸ்ட் தற்போதைய வயது கண்டுபிடிக்கணும், அடுத்தது 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வயது என்ன, அப்போ அந்த வயதை விகிதமா வரும்போது கேன்சல் பண்ண என்ன கிடைக்க போதோ அதுதான் விகிதமா இருக்க போகுது. ஓகேவா? சரி, ஓகே. நாம ப்ரீவியஸ் சம்லே வந்து பார்த்துருந்தோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடியது என்ன, A:B. அவங்களுக்கு என்ன ரேசியோ கொடுத்துருக்காங்க, 6:7. இந்த மாதிரி 2 பேரை கொடுத்து நம்ம கிட்ட ஒருத்தரை வந்து கம்பேர் பண்ணி பெரியவனா இருக்கான் சின்னவனா இருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த மெத்தட்ல போகணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரூலா இந்த ரேசியோவுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ 6க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன, 1. அப்போ இதை நம்ம எப்படின்னு எடுத்துக்குவோம், ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூலா என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடறோம். செகண்ட் ரூல் என்ன பண்ணணும்னா, அவங்க வயது கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ 4 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னா 4 ஆண்டுகள் பெரியவன், அல்லது 4 ஆண்டுகள் இளையவன் அப்படின்னா 4 வருஷத்துக்கு சின்னவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அடுத்த செகண்ட் ரூலா என்ன பண்ணணும், இந்த ரேசியோவுக்கு கிடைச்ச டிஃபரன்ஸையும் அங்க கொடுத்திருக்கக்கூடிய வயதையும் கம்பேர் பண்ணணும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏன் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா தான் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ, தற்போதைய வயது விகிதமோ அல்லது தற்போதைய வயதோ அல்லது 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு நம்ம, அதாவது ரேசியோல ஒன்று கொடுத்திருக்காங்கனாலே அதுக்கான மீனிங் பங்கு தான். இப்போ அதை வச்சு தற்போதைய வயது கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட வயது என்னவா இருக்கும், அடுத்தது விகிதம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நாம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் ரூல் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நம்ம கிட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தற்போதைய வயதே என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் ரேசியோ என்னன்னு இருக்கு, 6:7 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? கரெக்ட். அடுத்தது நம்மளுக்கு 6 அப்படின்னா 6 பங்குன்னு அர்த்தம், 7 அப்படின்னா 7 பங்குன்னு அர்த்தம். இது ரேசியோல இருக்கும்போது அதுக்கு அதான் மீனிங். ஓகேவா? அப்போ நம்ம இப்ப தற்போதைய வயது ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம ஒரு பங்கு அப்படிங்கறது 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏவுக்கு 6 பங்கு, பிக்கு 7 பங்கு, கரெக்டா? அப்போ ஏவை எடுத்து எழுதுங்க. ஏவுக்கு 6 பங்கு அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பங்கு 4னா 6 பங்குக்கு என்ன பண்ணணும், 6 × 4ன்னு போடணும். அப்போ ஏவுக்கு 6 4 24 அப்படின்னு சொல்லி தற்போதைய வயது கிடைக்குது. அடுத்தது பிக்கு எவ்வளவு இருக்கு, 7 பங்கு. ஒரு பங்கு 4னா 7 பங்குக்கு 7 × 4 28. இது ஏவுக்கும் பிக்கும் தற்போதைய வயது. ஓகேவா? தற்போதைய வயது விகிதம் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம தற்போதைய வயதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, வயது விகிதம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வயதை கண்டுபிடிச்சிட்டு தான் அதுல கேன்சல் பண்றது தான் விகிதமா நம்மளுக்கு இருக்க போகுது. 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா என்ன பண்ணணும், 4 கூட்டணும். இதுவே 4 ஆண்டுகளுக்கு முன்புனா என்ன பண்ணணும்னா 4 மைனஸ் பண்ணணும். அப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம பிளஸ் பண்ண போறோம். அப்போ ஏவுக்கும் பிக்கும் நம்ம வயது என்ன கண்டுபிடிச்சோம், ஏவுக்கு 24 அப்படின்னு சொல்லி தற்போதைய வயது கண்டுபிடிச்சோம். அடுத்தது பிக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சோம்,
28 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும்? 4 வருஷத்தை கூட்டணும். 24 கூட 4 கூட்டினா என்ன? 28. அடுத்தது 28 கூட 4 கூட்டினா என்ன? 32. ஓகேவா? அப்போ 4 வருஷத்துக்கு பிறகு ஏவோட வயது 28ஆவும் பியோட வயது 32ஆவும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? விகிதத்துல கேட்டிருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரேசியை வச்சுட்டோம்னா அதுதான் விகிதமா இருக்க போகுது. இப்போ இந்த 28 32 வாய்ப்பாடுல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பா கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்கலாமா? 1 2 2 4 2 8 1 2 2 மீதம் 1 6 2 12 கேன்சல் ஆயிருச்சு. அடுத்தது திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. 7 2 14 ஈஸ்ட் 8 2 16. ஓகேவா? அப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் என்னன்னு கிடைச்சிருக்கு? 7:8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபோர்த் சம் பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல், நல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 7:3. அவர்களின் பெருக்கல் மதிப்பு 756. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 1:2 2:1 3:2 2:3 கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்காத வயது விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம தற்போதைய வயது விகிதம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுக்கான மீனிங் அதுதான், அதை தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ தந்தை மற்றும் மகனோட தற்போதைய வயது விகிதம் அப்படிங்கிறது 7:3. அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா என்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, அவர்களின் பெருக்கல் மதிப்பு, அதாவது தந்தை மற்றும் மகனின் பெருக்கல் மதிப்பு 756. அப்படின்னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரியே தான் நம்மளுக்கு தற்போதைய வயது விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, தற்போதைய வயது வந்து கொடுக்க கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ப இது கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன? செகண்ட், ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் விகிதத்துல கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 6 ஆண்டுகளுக்கு பிறகு வயது என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு தேர்டா விகிதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தந்தை மகன் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய தற்போதைய வயது விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 7:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவர்களின் பெருக்கல் மதிப்பு 756. அப்போ பெருக்கல்னா என்ன? 7 இன்ட்டு, அப்போ இந்த 7:3ஓட பெருக்கல் மதிப்பு தான் 756. இதுதானே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. அப்போ 7 × 3 = 756ன்னு அப்படியே போட்டிங்கன்னா இது தப்பு. நம்மளுக்கு இந்த மாதிரி பெருக்கல் மதிப்பு அல்லது கூடுதல் மதிப்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அது கூட எக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ செகண்ட் சம்லையும் தேர்ட் சம்லையும் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? 2 பேரை கொடுத்து இளையவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? அந்த ரேசியோவில் கிடைக்கிற டிஃப்ரென்ஸையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இளையவனோ சிறியவனோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த வயதையும் எடுத்து கம்பேர் பண்ணி ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அந்த ஒரு பங்கு எதுக்காக எடுத்தோம்? அந்த ஒரு பங்குக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா ரேசியோவில் இருக்கிறதும் பங்கு தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ரேசியோவை கூட அந்த பங்கு நம்ம வந்து பெருக்கி நம்மளுக்கு ஆன்சரை வந்து கொண்டு வந்தோம். ஆனா இந்த சம்ல அப்படி கிடையாது. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? பெருக்கல் மதிப்பு 756ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பெருக்கும் போது நம்ம அப்படியே பெருக்க கூடாது. எக்ஸ் அப்படிங்கிறத 7 × 3 அப்படிங்கிறத 7x × 3x அப்படிங்கிறதான் போடணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு மற்ற வயது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 7x × 3x அப்படின்னு இருக்கு. அப்போ 7ஐயும் 3ஐயும் பெருக்கினா கிடைக்கக்கூடியது 21. அதே மாதிரி மல்டிப்ளைல பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிரும். அப்போ 21x² அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்க ஆட் பண்ணும்போது தான் 2x இருந்துச்சுன்னா 2x அப்படின்னு போடுவீங்க. இதுவே மல்டிப்ளை பண்ணும்போது அதை x² அப்படின்னு தான் போடணும். ஈக்குவல் டு 756. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தேவை, ஆனால் x² இருக்கு. சரி, x² இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல்ல இருக்க 21 அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்போ டிவைட்ல வருமா? 756 / 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணணும். அப்போ 7வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுங்க. 3 7 27 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். அடுத்தது 1 7 7, அடுத்தது 56 2 டிஜிட்டா இருக்கு. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணி 8 7 56 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு.
அடுத்தது பாருங்க மூணாவது வாய்ப்பாடுல 1 3 3 3 3 9 மீதம் 1 இருக்கும் 6 3 18 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 36னா எக்ஸோட வேல்யூ என்ன? 6. 6 × 6 தான் 36 அப்படின்னு வரப்போகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? தற்போதைய வயது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா? அப்போ தற்போதைய வயதுனா என்ன? நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க என்ன ரேசியோல கொடுத்துருக்காங்க? 7:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7x, தந்தை அப்படிங்கிறது 7x. அடுத்தது மகன் 3x. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ 7 × x. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே 3 × xனா 6. அப்போ 7 6 என்னன்னு கிடைக்கும்? 42 அப்படின்னு கிடைக்கும். இது தந்தைக்கு தற்போதைய வயது. அடுத்தது மகனுக்கு 3 6 என்னன்னு கிடைக்கும்? 18. இது மகனுடைய தற்போதைய வயது. இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தற்போதைய வயது. ஓகேவா? தற்போதைய வயது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த எக்ஸோட வேல்யூ 6 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ தற்போதைய வயது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா 6 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ அவங்களோட வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும்? 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா 6 அப்படிங்கிறத ஆட் பண்ணுமா? இப்போ கவனிங்க, தந்தை மகன் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய தற்போதைய வயது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 42ன்னு சொல்லி தந்தைக்கும் மகனுக்கு 18 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ வயது கண்டுபிடிச்சாதான் நம்மளால விகிதத்தை கொண்டு வர முடியும். அப்போது 6னா 6 ஆட் பண்ணுமா? 42 கூட 6 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 48 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 18 கூட 6 ஆட் பண்ண என்னன்னு கிடைக்கும்? 24 அப்படின்னு கிடைக்கும். இது 6 ஆண்டுகளுக்கு பிறகு வயது. ஆனால் நம்மள இதை கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? விகிதத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ விகிதம்னா என்ன பண்ணணும்? ரேஸில் எழுதணுமா? 48:24 அப்படின்னு சொல்லி எழுதணுமா? அப்போ பாருங்க, ஒரு 24 24, 2 24, 48 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 2:1 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே கைஸ், 5வது சம் பாருங்க. அதே 4th சம் மாடல் தான், ஆனால் கொஞ்சம் வேலை வந்து கம்மி. 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:7:9. 3 பேர் இருக்காங்க. அப்போ ABC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நாமளே. ஓகேவா? அவங்க வந்து பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ 3 நபர்கள்னா யாருன்னு தெரியாதனால ABC அப்படின்னு எடுத்துக்கிறோம். அல்லது XYZ இப்படியும் எடுத்துக்கலாம். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது கூடுதல் என்னவா இருந்திருக்கு? 56 அப்படின்னு இருந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் சம்ல பெருக்கல் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க வந்து என்ன பார்க்க போறோம்? கூடுதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அங்க எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஆனா இங்க முன்பு அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது கூடுதல் 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம மைனஸ் அப்படிங்கிறத பண்ணணும். ஏனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க நம்மளுக்கு ஒரே வேலை தான். அங்க ப்ரீவியஸ் சம்ல என்ன பண்ணியிருந்தாங்க? 6 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்? தற்போதைய வயதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட வயதை கண்டுபிடிச்சு அங்க விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டு விகிதம் கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க அப்படி இல்லை, தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாமா? 3 நபர்களுடைய தற்போதைய வயது விகிதம் என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 4:7 அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க, தற்போதைய அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசின்னு நாமளே எடுத்துக்கிறோம். 3 நபருங்கிறதுனால 4:7:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் ப்ரீவியஸ் சம்லேயே ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணோம். கூடுதலோ பெருக்கல் பலனோ இந்த மாதிரி எது கேட்டிருந்தாலும் அதை கீழே எடுத்து எழுதும் போது எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவோட எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படின்னா தான் அந்த எக்ஸோட வேல்யூ வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்? 4 அப்படிங்கிறத 4x அப்படின்னு எழுதிக்கிறோம். 7 அப்படிங்கிறத 7x அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 9 அப்படிங்கிறத 9x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்தது நம்மள என்ன கேட்டிருந்தாங்க? திரும்பி கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்புனா மைனஸ் பண்ணும். அவர்களின் வயது கூடுதல் என்னவா இருந்திருக்கு? 56. அப்ப 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது 3 நபர்களுக்குமே தான். அப்ப 8 ஆண்டுகளுக்கு முன்பு 3 நபர்களோட வயதுகளின் கூடுதல் என்னவா இருந்திருக்கு? 56 அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, 4x அப்படிங்கிறது ஏ.
ஓகேவா? அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ண போறோம்? -8. இது 3 பேத்துக்குமே காமன் அப்படிங்கிறதுனால 3 பேத்துக்கூடயுமே அந்த 8 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. அதே போல 8 ஆண்டுகளுக்கு முன்பு 3 நபர்களோட கூடுதல் 56 இருந்ததுனால ஈக்குவல் டு 56 போட்டாச்சு. கூடுதல் தானே 56, ஸோ இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது 7x, 8 ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய வயது கூடுதலும் சேர்த்து தான் 56 இருந்திருக்க போகுது கூடுதல். அடுத்து என்னது? 9x -8. ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன? கேன்சல் பண்ணுங்க. எங்க 4x 7x 9x அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 20x அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு பாருங்க. இங்கே -8, இங்கே -8, இங்கேயும் -8. 3 8 என்னது? 24. அப்போ மைனஸ் இருக்கு. அப்போ -24 அப்படின்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 56 அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுக்கு இப்போ என்னது? இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்கு, இங்கே 2 பக்கம் தான் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்ம என்ன படிக்கலாம்? நம்பர் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு போய்க்கலாமா? அப்போ 20x இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த 24 அந்த பக்கமாக கொண்டு போகும்போது மைனஸ் அப்படிங்கிறது பிளஸ்ல மாறுமா? அப்போ எப்படி வரும்? 56 + 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ 56 24 ஆட் பண்ணுங்க. 6 + 4 என்னது? 8. 5 + 2 78 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. கரெக்டா? சாரி, 6 + 4 0. அடுத்தது மீதம் 1 அப்படின்னு இருக்கும். 5 + 2 7, 7 + 1 8. 56 24 கூட்டினீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கு? 20x அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு மல்டிப்ளேல இருக்க 20 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 80/20 வரும். 0க்கு 0, 1 2 2 4 2 8 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ரேசியோல என்ன இருக்கு? இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத அந்த ரேசியோல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? தற்போதைய வயது அப்படிங்கிறது கிடைச்சிருமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? A/B/Cக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4:7:9 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம இது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ ரேசியோ நம்மளுக்கு தேவையில்லை, விகிதத்தில் கேட்கல, நம்மளுக்கு வயது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4x 7x 9x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 எக்ஸோட வேல்யூ என்ன? 4, 7 எக்ஸோட வேல்யூ 4, 9 எக்ஸோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, 4 4 16 வரும், 7 4 28 அப்படின்னு வரும், 9 4 36 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏபிசியோட தற்போதைய வயது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி 16, 28, 36 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே கைஸ், 6th சம் பாருங்க. ஈஸி தான், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ பியை விட 2 ஆண்டுகள் அதிகம், பியின் வயது சியை விட 2 மடங்கு அதிகம். ஏபிசி ஆகியோரின் மொத்த வயது 27 எனில் பியின் வயது என்ன? 5, 20, 10, 25 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க. இந்த 3 பேர்த்த வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. 3 பேர்த்த வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏவை விட பி இவ்வளோ அதிகம், பியை விட சி இவ்வளோ அதிகம் அல்லது குறைவு, சியை விட ஏ வந்து இவ்வளோ அதிகம், இந்த மாதிரி 3 பேர்த்த கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே கொஸ்டினை லாஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு போங்க. ஓகேவா? லாஸ்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு போனாதான் நம்மளால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, பியின் வயது சியை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு போறேன், நல்லா கவனிங்க. பியோட ஏன் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து கொண்டு போனாதான் நம்மளால ஃபர்ஸ்ட் வரைக்கும் கொண்டு வர முடியும், நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பியின் வயது சியை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பியின் வயது சியை விட 2 மடங்கு அதிகம். அப்போ இவரை விட இவர் எவ்வளோ அதிகம்? 2 மடங்கு அதிகம். அதே மாதிரி நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட கொஸ்டின்ல 2 அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதிகம் அப்படின்னா பிளஸ், இதுவே மடங்கு அப்படின்னா இப்போ 2 மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சியை விட பி 2 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 2 மடங்கு இதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு சியோட வேல்யூ என்னன்னே தெரியாது. ஆனால் சியை விட பி 2 மடங்கு அதிகமாக இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம என்ன படிக்கிறோம்? தெரியாதனால சியோட வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நாமளே அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இவரை விட பி எத்தனை மடங்கு அதிகமாக இருக்காரு, 2 மடங்கு அதிகமாக இருக்காரு. அப்போ கவனிங்க, 2 மடங்குனா என்ன பண்ணும், அந்த 2 இங்கே பெருக்கணுமா, எக்ஸ் கூட 2 பெருக்குனா என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ 2x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது லாஸ்ட்ல இருந்தே போங்க. ஏ பியை விட 2 ஆண்டுகள் அதிகம். ஏ அப்படிங்கிறவர் பியை விட 2 ஆண்டுகள் அதிகமாக இருக்காரு. 2 ஆண்டுகள் அதிகம்னா என்ன பண்ணும், இவரை விட ஏ 2 ஆண்டுகள் அதிகமாக இருக்காரு. அப்போ இந்த பி கூட 2 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அப்போ 2x + 2 அப்படிங்கிறது தான் ஏவா இருக்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட்ல இருந்து பார்த்து கம்பேர் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு போங்க. பியின் வயது சியை விட 2 மடங்கு அதிகம். இங்கிருந்து பாருங்க. ஓகேவா? 2 மடங்கு அதிகம். அப்போ நம்மளுக்கு சியோட வேல்யூ என்னன்னே தெரியாது. மடங்குனா 2 மடங்கு அதிகம்ங்கும் போது அந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சிக்கு தெரியாதனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 மடங்கு அதிகங்கும் போது இன்ட்டு 2 அப்படின்னு பண்றோம். அப்போ பிக்கு 2x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ பியை விட 2 ஆண்டுகள் அதிகம். அதிகம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இங்க பிக்கு நம்மளுக்கு 2x அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த 2 ஆட் பண்ணோம்னா 2x + 2 அப்படிங்கிறது தான் ஏவோட வேல்யூ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபிசி ஆகியோரின் மொத்த வயது 27. அப்போ இவங்க 3 பேர்த்தோட வயதும் சேர்த்து நம்மளுக்கு என்னன்னு இருக்கு, 27 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களோட மொத்த வயது அப்புறம் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் 2xb ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது சி. இது ஏ, இது பி, இது சி. இவங்களுடைய கூடுதல் என்னவா இருக்கு, கூடுதல் கிடையாது, மொத்த வயது 27ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்களோட மொத்த வயது 27னா 3 ஆட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ 27 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்துட்டு பாருங்க, எக்ஸோட வேல்யூலாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. 2x இங்கே ஒரு எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ 2 2 4 4x + x 5x அப்படின்னு கிடைக்குமா? அடுத்தது நம்பரில் பாருங்க, இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. அப்போ 5x + 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் 27 அப்படின்னு இருக்கு. அப்போ நம்பரில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாமா? இந்த 5x இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸில் இருக்க 2 இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும், மைனஸில் மாறும். அப்போ எப்படி வரும், 27 - 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 5x அப்படின்னு இருக்கு. 27 2 போச்சுன்னா 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 25. இந்த பெருக்கல்ல இருக்க 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் மாறுமா? அப்போது 1 5 5 5 5 25. அப்போது எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. இப்போ நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டது எதோட வேல்யூ, சியோட வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? அப்போது எக்ஸுக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு வயது. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, செப்பரேட்டாக பியோட வயதை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பியோட வயதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸோட வேல்யூ 5 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. பிக்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்காரு. சி அப்படிங்கிறது எக்ஸு கூட 2 பெருக்கும் போது பியோட வேல்யூ 2x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது 2 × 5 எக்ஸோட வேல்யூ 5. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ 2 × 5 10. நம்மளுக்கு தேவை பியோட வயது தானே. அப்போ பியோட வயது என்னன்னு கிடைக்குது, 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி 10 வயது பியோட வயது. ஓகேவா? ஓகே கைஸ், ஃபைனல் சம், 7th சம். குமார் மற்றும் சங்கரின் தற்போதைய வயது விகிதம் 5:4. 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 ஆண்டுகள் எனில் சங்கரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 4 8 20 16. இந்த சம் நான் போட போறதில்ல, நீங்க தான் போட போறீங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வயது கணக்குகள்ல டைப் 1 பார்த்துருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.